அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது என்னன்னா பதிர்பேணி. பதிர்பேணினா ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈஸி மெத்தடில் உங்களுக்கு பதிர்பேணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பதிர்பேணி ஸ்வீட். அதுக்கு தேவை என்னன்னு பார்த்தலாம். நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு தேவையானது, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, கலர் பவுடர் எல்லோ கலர் நான் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 கரண்டி நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவில் நம்ம 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு தேவையான அளவு போட்டு இந்த நெய்யை ஊற்றி பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதிலே கலர் பவுடரும் போட்டுடுங்க. கலந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இது முதல்ல. அதுக்கப்புறம் ஜீரா எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம கம்பி பதத்தில் ஜீரா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலே நம்ம ஏலக்காய் தூளும் தூவிக்கலாம் கொஞ்சம். இது பாருங்க, மாவு எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நல்லா இது சின்ன சின்னதாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த சைஸுக்கு உருட்டிக்கங்க. உருட்டிக்கிட்டு நம்ம இதை மெலிசாக தட்டிக்கலாம். பாருங்க, இப்போ இதை நம்ம தட்டிக்கலாம். நல்லா மெலிசா தட்டிக்குங்க. இந்த சோமாஸ்க்கெல்லாம் தட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்லா மெலிசா தட்டிக்கங்க. நான் காட்டி பாருங்க எப்படி தட்டுறதுன்னு. நீங்க எவ்வளவு பெருசு வேணாலும் தட்டிக்கலாம். இப்ப பாருங்க, பிசைஞ்சு வச்ச மாவு மொத்தம் நம்ம தட்டியாச்சு. இப்படி இந்த மாதிரி இவ்வளவு மெலிசுக்கு தட்டிக்கங்க. இப்ப எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்ப பாருங்க, இதுல மைதாவும் நெய்யும் நான் கலந்து வச்சிருக்கேன். இதை எடுத்து இது மேல தடவிக்கணும். கையில் இப்படி தடவிக்கணும். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு லேயர். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்பூன் வச்சுட்டு கையில் தடவிக்கணும். மைதா நெய். இப்போ 3வது. ஃபுல்லாக விட்டுக்கோங்க. நல்லா தடைக்குங்க. ஓரெல்லாம் தடைவிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. திருப்பியும் இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. பாருங்க, மடிச்சிருக்கு. இப்போ இந்த இருக்கிறத இதுக்குள்ளே இப்படி விட்டுக்கோங்க. போதும், இப்படி மடிச்சிருங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறது பாருங்க. ஓரம் இருக்கிறது எடுத்துலாம். இப்போ இந்த டைப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது இப்போ எண்ணெயில் எப்படி பொரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்க. அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டா. இப்போ கட் பண்ணிக்கோங்க. இப்படி
இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இது ஒரே ஒரு இதுதான், இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கணும். உங்களுக்கு லேயர் லேயராக நல்லா அழகாக வரும். இப்படி பண்ணிக்க. இப்போ போய் எண்ணெயில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் வாங்க. எண்ணெய் போட்டிருக்கேன் கடாயில், மிதமான தீயே இருக்கட்டும். இப்போ பாருங்க, செஞ்சு வச்சது நான் போடுறேன். 2 மெத்தடும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த லேயர் பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். கொஞ்சம் தீ ரொம்ப கம்மியாக வச்சு தான் செய்யணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி போட்டுருங்க. இது ஜீராலையும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்படி இருக்கிறது இப்படி 2 திருப்பி விட்டுக்கங்க. அவ்வளோதான். இப்போது இதை நீங்கள் இப்படி எடுத்துருங்க. சூடான சுவையான உங்களுக்கு பதிர் பேணி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.